இந்த வீடியோவில் நம்ம லேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட்டாக இருக்கிற ஈஸியை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஈஸினா என்னென்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே லோன் இருக்கா, இல்லை எது கேஸ் இருக்கா, ஆல்ரெடி யாராச்சும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க யூஸ் ஆகிற டாக்குமெண்ட் தான் ஈஸி. இப்போ மொபைல் இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி வீட்டில் இருந்து ஈஸியை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூகுளில் ஈஸி ஆன்லைன்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் வியூ டாக்குமெண்ட் ஏசி சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நம்ம இப்போ ஈஸி வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வியூ ஈஸின்னு இருக்குது பாருங்கள். அது கீழே வந்திங்கன்னா சர்வே நம்பர் உங்களுக்கு இல்லைனா டாக்குமெண்ட் நம்பர் வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம வந்து சர்வே நம்பர் வச்சு தான் இப்போ ஈஸி செக் பண்ண போகிறோம். சர்வே நம்பர் வச்சு செக் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்கணும்னா ஜோன் வந்து என்னென்னு கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஜோனில் வந்துட்டு தஞ்சாவூர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து தஞ்சாவூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இப்போ நம்ம செக் பண்ண போகிறதுக்கு அம்மாப்பேட்டை தஞ்சாவூர். இதில் ஈஸி ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டோட ஈஸி வந்துட்டு அதுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாற்றிருக்காங்க. அதனால் 2025 மார்ச் பிப்ரவரிலேருந்து பார்க்கலாம். நான் இப்போ மார்ச் கொடுத்துக்கிறேன். என் டேட் எப்போவுமே நம்ம இப்போ கரண்ட்டாக இருக்கிற டேட்லேருந்து ஃப்ரண்ட் டேட் தான் கொடுக்கணும், பிஃபோர் டேட் தான் கொடுக்கணும். ரெஜிஸ்டர் வில்லேஜ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர், அதோட சப்டிவிஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஆட் கொடுத்தோம்னா கீழே உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து கேப்சா டைப் பண்ணுங்கள். கேப்சா கரெக்டாக நீங்கள் போட்டதும் சர்ச் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகி இப்படி வரும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு டவுன்லோட் பிடிஎஃப் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸி. ஸோ இப்போ ஒரு லேண்ட் வாங்குறவங்க மெயினாக டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு டிடிசிபி ரெரா செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஈஸி செக் பண்ணுவாங்க. ஈஸி எப்படி செக் பண்ணுவாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. ஆல்ரெடி நான் டிடிசிபி எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம யூடியூப் சேனலில் நான் கொடுத்துருப்பேன். இதோட லிங்க் வேணால் இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஈஸி செக் பண்ணும்போது நான் என்ன கொடுத்துருந்தேன்னா, ஈஸியோட ஸ்டார்டிங் டேட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிற லேஅவுட்டுக்காக நான் வந்து 2025 மார்ச் கொடுத்துருந்தேன். யூஸ்வலாக எல்லோரும் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா 1980 போடுவாங்க. இயர் 1980 போட்டு January 1 போட்டு சர்ச் பண்ணுவாங்க.